அருள்மழை பொழியும் அறுபடை வீடுகள். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன்னை தேடி வர வந்த வினை ஓடிவிடும் கந்தவேலே. எங்களுக்கு காவலாக நீ இருக்கும் போதினிலே வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே, வாழ்வில் குறை ஏதுமில்லை கந்தவேலே. முருகன் என்றால் அழகன் என்ற பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாகவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வடிவம் கொண்டவன் முருகன். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் கேட்பதை அனைத்தும் தரும் வள்ளலாக விளங்கக்கூடிய கடவுளாக அறியப்படுகின்றார். நாம் ஒரு மடங்கு கேட்டால் அதை பல மடங்காக கொடுக்கும் கருணை கடலை போன்றவர் முருகப்பெருமான் என பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வளவு சிறப்பு பெற்ற முருகப்பெருமான் எவ்வாறு தோன்றினார், எங்கே பிறந்தார் என்பது தெரியுமா? ஒரு முறை அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அவர்களை காப்பாற்ற முடிவு செய்த இறைவன் தனது நெற்றிக்கண்ணை திறந்தார். அவைகளில் இருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவற்றை வாயு பகவான் ஏந்திச் சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது சேர்த்தார். அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்தனர். ஒரு நாள் பார்வதி தன் மைந்தர்கள் 6 பேரையும் ஒன்றாக அன்புடன் கட்டி அணைத்த போது அவர்கள் ஒரே திருமேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 12 கரங்களும் உடைய ஒரு திருமுருகனாக தோன்றினார். இப்படித்தான் முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்ந்தது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படும் கோயில்கள் அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் படை வீடு திருப்பரங்குன்றமாகும். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூராகும். மூன்றாம் படை வீடு பழனி. அழகு தெய்வமாக வந்து பழனி மலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்த பாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். நான்காம் படை வீடு சுவாமி மலை. ஐந்தாம் படை வீடாக திருத்தணியும். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன். முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன். ஆறாம் படை வீடாக பழமுதிர்ச்சோலையும் திகழ்கின்றன. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் முதலும் மூலாதாரமுமான திருத்தலம் திருப்பரங்குன்றமாகும். இந்த தலம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்பு இந்திரனின் மகள் தெய்வானையின் கைப்பற்றிய சிறப்பு மிகு தலமாகும். அழகில் சிறந்த முருகன் தனது மனைவி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் இந்த தலத்தில் காட்சி தருகிறார்.
இங்கே முருகனின் உருவம் புடைப்புச் சிற்பமாக அமைந்திருப்பதால் இங்கு ஞானத்தின் அடையாளமாக விளங்கும் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு அளித்த வேலுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. இங்கு சரவண பொய்கை, லக்ஷ்மி தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் உள்ளன. அது மட்டுமா, ஈசனையே எதிர்த்து வாதம் புரிந்ததுடன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. பௌர்ணமி அன்று இம்மலையை கிரிவலம் வருவது நன்மைக்கு ஏதுவாக உள்ளதாக பக்தர்கள் கூறுகின்றனர். தெய்வ திருமணங்களில் புகழ்பெற்ற முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் தேவர்கள் புடை சூழ நடைபெற்ற தலம் என்பதால் திருமண தடை இருப்பவர்கள் இங்கு திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்தால் விரைவில் நிச்சயம் திருமணம் நடைபெறும் என்கிறார்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளில் இரண்டாவது தலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரின் கடற்கரையோரம் எழிலாக அமைந்திருக்கும் இந்த ஆலயம் சூரபத்மனை முருகப்பெருமான் அழித்த இடம் என்பதால் இங்கு ராஜ அலங்காரத்தில் சண்முகனாக, கைகளில் அன்னை தந்த வேல் தாங்கி வெற்றி வீரனாக அருள்கின்றார் முருகப்பெருமான். மேலும் தன் கைகளில் ருத்ராட்ச மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் முருகப்பெருமான் இங்கு காட்சி தருகிறார். இங்குள்ள நாழி கிணறு மற்றும் கடல் தீர்த்தங்கள் இங்கு வரும் பக்தர்களின் அனைத்து நோய்களையும் போக்கும் ஆற்றல் கொண்டது என கூறுகின்றனர். இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரம் மிகவும் பெரியது. மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகநாதர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர். கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசலில் நுழைந்து சென்றால் முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்சலிங்கங்களையும் தரிசிக்கலாம். ஐப்பசியில் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழா மிகவும் பிரசித்தமான திருவிழாவாகும். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் அந்நாளில் நிகழும் சூரசம்ஹாரத்தை காண பல லட்சம் பக்தர்கள் கூடுவதைக் காண்பது கண்கொள்ளா காட்சியாகும். பிறப்பால் ஊமையான குமரகுருபர சுவாமிகள் தனது 5வது வயதில் இத்தலம் வந்து பேசும் திறனை பெற்ற அதிசய தலம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். குழந்தைகள் கல்வி, கேள்வி, ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க நாம் வணங்க வேண்டிய தலம்தான் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில். பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோயில் கந்தனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு என்பது திருவாவினன்குடி என்று முன்பொரு காலத்தில் அழைக்கப்பட்ட பழனி ஸ்ரீ பால தண்டாயுதபாணி கோயிலாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைமேல் இருக்கும் முருகப்பெருமான் ஆண்டியாய் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இந்த தலம் மருந்தே மலையாக அமைந்த தலம். பழனியில் கால் வைத்தாலே பாதி நோய் தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மலை ஏறிவிட்டாலோ முழு நோயும் நீங்குமாம். 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து நீராடி கிரிவலம் வந்து மலை மீது ஏறி முருகன் திருவடி தரிசித்து தியானத்தில் அமர்ந்தால் அனைத்தும் ஒன்றே என்ற அற்புத தத்துவ விளக்கம் பெறுவதுடன் வாழ்க்கையை உணரும் ஞான ஒளியையும் பெற்றுவிடலாம் என்பது ஆன்மீக பெரியோர்களின் அருள்வாக்காக உள்ளது.
இந்த தலம் திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த தலம் என்பதால் மென்மேலும் சிறப்பு பெறுகிறது. இந்த பழனிமலை உச்சியில் அமைந்துள்ள ஆலயத்தின் கருவறையில் பாலதண்டாயுதபாணியின் சிலை போகர் சித்தர் என்பவரால் நவபாஷாணத்தால் செய்த சிலை என்பதை பல்வேறு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த நவபாஷான சிலையை இங்கு போகர் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. எனவே அக்னி நட்சத்திர நாட்கள் இக்கோயிலில் விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது. ஆண்டி கோலத்தில் மேற்கு நோக்கி அருளும் இத்தல இறைவன் இங்கு பாலகனாக வீற்றிருக்கிறார். இந்த ஆலயத்தில் பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இங்கு இறைவனின் நவபாஷான சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனமும் விபூதியும் பிணி தீர்க்கும் மருந்தாவதாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் ஆகியவைகளை பிரசாதமாக உண்டால் சகல நோய்களும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், முருகன் குமரன் பொத்ஸ்வான அழகன், தேவாதி தேவன் அழகான வேலன், தேவாதி தேவன் அழகான வேலன். சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோயில் முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கே உபதேசம் செய்த தலம்தான் திரு ஏரகம் என அழைக்கப்பட்ட சுவாமிமலை. இது அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக குறிப்பிடப்படுகிறது. சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் பெரியவனாகிய சிவபெருமானையே குறிக்கிறது. இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈசன் உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேலே உயரத்தில் சந்நிதியும் கீழே சிவனுக்கு சந்நிதியும் அமைந்துள்ளது. இங்குள்ள 64 படிகளில் 60 படிகள் 60 ஆண்டுகளையும் 4 படிகள் 4 யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படித்தான் போலும். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகன் சிவகுருநாதன் என்ற பெயரால் வழங்கப்பட்டு வருகின்றார். ஆலயத்தின் நுழைவு வாசலில் சிவனின் இடது தோளில் குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது. இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி வளம், குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். குருமூர்த்த சந்நிதி இருப்பதால் இங்கு உபநயம் எனப்படும் பூநூல் விழாக்கள் நடத்துவது பிரசித்தமாகும். திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் இந்த திருத்தணி தலத்திற்கு வந்து தன் கோபத்தை தணித்துக் கொண்டு சாந்தமானதாக புராணங்கள் கூறுகின்றன. சுவாமி கோபத்தை தணித்து சாந்தமானதால் இந்த ஊருக்கு தணிகை என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் இந்த திருத்தணி தலமாகும். பொதுவாக அழகே உருவாக பொலிவுடன் காட்சி தரும் முருகப்பெருமான் தனது 5ஆம் படை வீடான இல்லத்தில் மார்பில் காயம்பட்ட தழும்புடன் காணப்படுகின்றார். சூரபத்மனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன், தாரகாசூரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் போரிட்டு வதம் செய்த போது ஏற்பட்ட வீர தழும்பு என தல புராணம் கூறுகிறது. போர்க்கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தணிய வந்து அமர்ந்த தலம் திருத்தணியாகும். கோபம் தணிந்த இடம் என்பதால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது.
அபிஷேக சந்தனம் இத்தலத்தில் பிரசாதமாக தரப்படுகிறது. இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிக்கின்றனர். இதனால் நோய் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தணிகை நாதன், தணிகேசர், தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தல நாயகனுக்கு ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாளாகும். வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகிறது. பழமுதிர்ச்சோலை ஸ்ரீ சோலைமலை முருகன் திருக்கோயில் அறுபடை வீடுகளில் முருக பக்தர்களின் மனம் கவரும் வகையில் அமைந்த தலம்தான் மதுரை மாவட்டம் அழகர் மலையில் அமைந்துள்ள பழமுதிர்ச்சோலை ஸ்ரீ சோலைமலை முருகன் திருக்கோயில். குளுகுளுவென பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார். அழகர் கோயிலுக்கு மேலே சுமார் 4 கிலோமீட்டர் உயரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் முருகனின் அம்சமாக வேலை வைத்து வழிபாடு நடைபெற்று வந்தது. தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கும் முறை உள்ளது. தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை உதித்து தமிழ் மூதாட்டி ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு வாழ்வின் தத்துவத்தை விளக்கிய தலம் இது. பழம் உதிர் சோலை என்பதே பழமுதிர்ச்சோலை என்று ஆனதாக கூறப்படுகிறது. இங்கு அருகே உள்ள நூபுர கங்கை எனும் தீர்த்தம் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாததே இதன் சிறப்பு என்றால் அது மிக இல்லை. இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ராக்காயி அம்மன் உள்ளார். இவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பழமுதிர்ச்சோலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோயிலும் பிரசித்தி பெற்றது என்பதால் அக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கும் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதால் எப்போதும் இந்த தலம் பக்தர்கள் நிறைந்தே காணப்படுகின்றது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அப்படி நமக்கு என்ன பிரச்சனை என்றாலும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் என்கிறார்கள் பக்தர்கள். வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் என்கிறார்கள். இன்பம் தழைத்தோங்க வரும் நாட்களில் ஒரு முறையாவது அறுபடை முருகனை தரிசித்து விட்டால் முருகனின் அருட்கடாட்சம் நம்மை விட்டு அகலாது விலகாது என்பதும் நம் வாழ்வில் முருகப்பெருமான் வளம் சேர்ப்பது நிச்சயம் எனவும் பக்தர்கள் கூறுகின்றனர். அருள்மழை பொழியும் அறுபடை வீடு கொண்ட திருமுருகனை தரிசிப்போம், ஆனந்த வாழ்வு பெறுவோம். அருள்மழை பொழியும் அறுபடை வீடுகள்.